கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம பார்ப்பது கொலோசியர் 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் வசனம் 27 நம்ம பார்க்கோம்னால் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, புறஜாதிகளுக்குள்ளும் விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தமது பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். சரிங்களா? யார் இந்த புறஜாதிகளுக்குள்ளும் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு அவர் முடிவு பண்ணிட்டார். அடுத்து என்ன சொல்றார், யாருன்னு பார்க்க போனா, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படிங்கிறார். அதாவது பரிசுத்தாவி என்பது ஒன்று தான், அது பரிசுத்தவான்களில் இருப்பது ஒன்று தான், புறஜாதிகள் இருப்பது ஒன்று தான். அப்போ புறஜாதிகளுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தங்கியிருக்குது. அது என்னன்னு அவர் முடிவு பண்ணிட்டார், என்ன சொல்ல போகிறான்னு அப்படின்னா. அப்போ நம்ம இதை இப்படி பார்ப்போம். தேவன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு மனிதனும் படைக்கும் போது சுத்தமான மனுஷனாக தான், அது தூய்மையான ஒரு மனிதனாக படைக்கிறான். அவன் எதை நோக்கி போகிறானோ அதன்படி அவனுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். ஆதாம் ஏவாள் என்ன நடந்து, தேவனுடைய மகிமையில் அவங்க இருந்தாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. எப்போ அவங்க பாவத்தில் விழுந்தாங்களோ அப்போ தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க. அப்போ தான் ரோமரில் கூட சொல்லுவார், அதிகாரம் 3 எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறினாங்க அப்படின்னாங்க. அப்படி தான் நீங்கள் காலப்போக்கில் ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் செய்து 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 தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க. அதனால் அவங்க உடம்புல என்ன இருக்கு இல்லைங்க, பரிசுத்தாவியானவர் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும்னா அவன் சுத்தமான மனுஷனாக இருக்கணும். அப்போ சுத்தமான மனுஷனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்முடைய பாவம், நம்ம சரி நான் பாவம் செஞ்சுட்டேன் சார், இனிமேல் எங்கள்கிட்ட நம்ம சொல்ல நினைக்கலாம், நான் பாவம் செஞ்சுருக்கேன், இனிமேல் என்கிட்ட பரிசுத்தாவி என்கிட்ட வராதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுதான் சொல்கிறார். அப்போ ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்முடைய பாவத்தை சுமந்தவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்மள்ட்ட இருக்க பாவத்தை எல்லாம் சுமந்து ஒரு தூய்மையான மனுஷனாக மாறிடும். அப்போ இது நமக்கு நல்லா தெளிவாக தெரிகிறது. அப்போ நம்ம பரிசுத்தாவியான நம்மக்கிட்ட வரணும்னா எப்படி இருக்கணும், நம்ம சுத்தமான மனிதனாக இருக்கணும். அப்போ சுத்தமான மனிதனாக இருக்கணும்னா நம்ம பாவத்திலேருந்து விடுபடணும். நம்ம பாவம் எல்லாம் இருக்கணும். பாவம் யார் எடுக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிறாரு, அவர் சுமந்துடுறார். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக, அவரை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நம்ம ஒரு தூய்மையான மனிதனாக மாறுவதனால் பரிசுத்தாவி நம்ம ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ பரிசுத்தவான்களுக்கு எப்படி தேவனுடைய மகிமை அந்த ஐஸ்வர்யம் இருப்பது போல புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக அந்த பரிசுத்தாவி நிரப்பப்படுகிறது. அப்போ நாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதனால் நம்முடைய உடம்பிலும் நம்முடைய ஆலயத்தில் என்ன இருக்குதுங்க, தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய மகிமை இங்கே இருக்குதுங்கிறது தெளிவாக நமக்கு புரிகிறது. சரி, அப்படியாக நம்ம அந்த பரிசுத்தாவி வெளியே போகாத அளவுக்கு, நம்ம எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத அளவுக்கு, மீண்டும் மீண்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து துன்பப்படுத்தாத அளவுக்கு, நம்ம பாவத்தை செய்யாத அளவுக்கு நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழும்படி நம்ம இருப்போம். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. புறஜாதிகளுக்குள்ளும் ஒரு ஐஸ்வர்யம் மகிமை இருக்குது. என்னன்னா அதுதான் கிறிஸ்துவானவர் நம்ம உடம்புக்குள்ள ஆலயத்தில் இருக்கிறார். அதை நம்ம தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறத அந்த வசனம் சொல்லுது. சரி, அப்படியாக இந்த வசனத்தின்படி நாமளும் என்ன பண்ணுறோம், பரிசுத்தாவின் வெளியே போகாத அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். அப்படியே அந்த வசன புருஷன் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தாமே தம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.